ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே எண்ணிக்கை 2083வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் 15வது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முதல் 3 பாட்டாலே தான் பெற்ற பலன் என்ன என்பதை கூறினார். இந்த பிரபந்தத்தின் திருமாலையின் முதல் 3 பாட்டாலே தான் பெற்ற பலன் என்ன என்பதை கூறினார். அதற்கு பின்னுள்ள 11 பாசுரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தார். ஸ்ரீ ரங்கநாதனை பற்றுங்கள், ரங்கநாதன் பெயர் சொல்லுங்கள், திருநாமம் கேளுங்கள், சொல்லுங்கள், குறைந்தபட்சம் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் என்ற பெயரையாவது சொல்லுங்கள் என்று உபதேசம் செய்தார். அந்த உபதேசங்களை சம்சாரிகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததை கண்டார். இதனால் கடந்த பாசுரத்தில் அவர்களிடமிருந்து தனது சிந்தையை மாற்றிக்கொண்டார். அடுத்து வரும் 10 பாசுரங்களாலே சம்சாரிகளில் ஒருவனாக நான் இருந்த போதும் அவர்களுக்கு உபதேசம் செய்யும்படியாக என்னை மாற்றினான். அதாவது பெரிய பெருமாள் விஷயத்தில் எனக்கு இருந்த சந்தேகங்களை நீக்கினான். பரமபக்தி உண்டாவது வரையிலான பல உதவிகளை செய்தான் என்று பெரிய பெருமாள் எந்த விதமான காரணமும் இன்றி தனது நிர்கேதுக கருணையினாலே பல உதவிகளை செய்ததை, தனக்கு செய்தருளியதை வியந்து அருளுகிறார். செய்நன்றி மறக்காமல் உள்ளவர்களின் தன்மை இப்படியாக அல்லவோ இருக்கும். என்னை தீமனம் கெடுத்தாய், உனக்கு என் செய்வேன் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்னார் அல்லவோ, அதே போலதான் சொல்லுகிறார். அத்வேஷம் பிறந்த உடனேயே, அத்வேஷம் என்பது எம்பெருமான் நமக்கு உதவ முற்படும் போது அதனை தடுக்காமல் ஏற்றுக்கொள்வதாகும். ஒரு சிலர் அத்வேஷம் என்பது தனக்காக வாழும் வாழ்க்கையை தவிர்த்து எம்பெருமானுக்காகவே வாழ்தல் என்றும் பொருள் கொள்வார்கள். அவன் தனது பெருமைகளை விளங்கச் செய்வான் என்றும், அவன் உள்ளான் என்று அறிந்த உடனேயே சந்தேகங்களை நீக்கிவிடுவான் என்றும், எனக்கு அத்வேஷம் பிறந்தவுடன் தனது பெருமைகளை உணர்த்த நான் அவற்றை அனுபவித்தேன் என்றும் இந்த பாசுரத்தில் அருளி செய்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் ஊர் அரங்கம் அன்றே. மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போலே பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு புட்கொடி உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் ஊர் அரங்கம் அன்றே. அதாவது அத்வேஷம் பிறந்த உடனேயே எம்பெருமான் தனது பெருமைகளெல்லாம் காட்டி விளங்கச் செய்வான். அவன் உள்ளான் என்று அறிந்த உடனேயே சந்தேகங்களையும் நீக்கிவிடுவான் என்றும் கூறுகிறார். ஆழ்வார் கூறுகிறார், எனக்கு அத்வேஷம் பிறந்தவுடன், விலக்காமை வந்தவுடன் அவன் தனது பெருமைகளை உணர்த்த நான் அவற்றை அனுபவித்தேன் என்றும் இந்த பாசுரத்திலே அருளை செய்திருக்கிறார். இந்த பாசுரத்தில் உள்ள பதபதார்த்தம் பார்க்கலாம். புல்கொடி உடைய கோமான், கருடனை கொடியாக உடைய நாயகன், விதியிலா என்னைப் போலே, நெடுங்காலமாக பகவத் விஷயம் கிடைக்க பெறாத அபாக்கியசாலி ஆகிய என்னைப் போலே, மெய்யர்க்கு பகவானிடம் வெறுப்பு இல்லாதவர்களுக்கு, மெய்யர்க்கு பகவானிடம் வெறுப்பு இல்லாதவர்களுக்கு, விருப்புள்ளவர்களுக்கு என்று சொல்லவில்லை, வெறுப்பு இல்லாதவர்களுக்கு மெய்யனாகும், தன் சொரூபத்தை உள்ளபடி காட்டிக் கொடுப்பான். பொய்யர்க்கு பகவானை தவிர்ந்த விஷயங்களில் விருப்பமுள்ளவர்களுக்கு பொய்யன் ஆகும், தன்னை காட்டிக் கொடுக்காமல் பொய்யனாயிருப்பான். உய்யப்போம் உணர்வினார்கட்கு, வாழும் வகை அறிய வேண்டும் என்னும் அறிவு உடையவர்களுக்கு, உய்யப்போம் வாழ வேண்டும், நன்றாக வாழும் வகையை அறிய வேண்டும் என்ற உணர்வுடையவர்களுக்கு, ஒருவன் என்று உணர்ந்த பின்னை, ஈஸ்வரன் ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்த பின்பு ஐயப்பாடு அறுத்து அவரிடம் உள்ள சந்தேகங்களை போக்கி
தோன்றும் காட்சி அளிக்கிறவனாய் அழகன் தன் அழகினால் உலகையே அடிமை கொள்ளுபவனான எம்பெருமானது ஊர் இருப்பிடம் அரங்கம் அன்றே திருவரங்கமாயிருக்கிறது என்பதுதான் பதவுரையாகும். கருடனை கொடியாக உள்ள தலைவன் நெடுங்காலம் பகவத் விஷயம் கிடைக்கப்பெறாத பாக்கியமில்லாத என்னைப் போல பகவானிடம் வெறுப்பில்லாதவர்களுக்கு தன் சொரூபத்தை உள்ளபடி காட்டி கொடுப்பான். பகவானை தவிர மற்ற விஷயங்களில் விருப்புள்ளவர்களுக்கு தன்னை காட்டி கொடுக்காமல் பொய்யனாயிருப்பான். பிழைக்கும் வகையறிய வேண்டும் என்னும் அறிவுடையவர்களுக்கு சர்வேஸ்வரன் ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்த பின்பு மிகுந்துள்ள அவனிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் போக்கி காட்சி அளிக்கிறவனாய் தன் அழகினாலே உலகையே அடிமை கொள்ளுபவனான எம்பெருமானது இருப்பிடம் திருவரங்கமாகும். திருவரங்கத்தில் இருப்பவன்தான் அந்த சர்வேஸ்வரன். அவன் பிழைக்கும் வகை அறிய வேண்டும் என்ற அறிவுடையவர்களுக்கு அவர்களது சந்தேகங்களை போக்கி அவர்களை ஆட்கொள்வான் என்று சொல்லுகிறார் இந்த பாடல் மூலம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இந்த பாடலுக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். மெய்யற்கே மெய்யனாகும். இங்கு மெய் என்று கூறுவது பொய் தவிர்ந்த அத்வேஷமாகும். சேதனிடம் உள்ளது அத்வேஷமே, ஆனாலும் எம்பெருமான் இவனிடம் எப்படி இருக்கிறான் என்றால் மெய்யனாகும். உண்மையான அடியார்களிடம் எப்படி இருப்பானோ அதுபோன்று அத்வேஷமுடைய இவனிடமும் இருப்பான். தனது ஸ்வரூப ரூப குண விபூதிகளை இவனுக்கும் உணர்த்தியபடி இருப்பான். மெய்யற்கே மெய்யனாகும். மெய் என்ற சொல் 2 இடங்களிலும் பொதுவாக இருக்க மெய்யற்கே மெய்யனாகும் என்று மெய் என்பது 2 இடங்களிலே வருகிறது. 2 இடங்களுக்கும் பொதுவாக இருக்க 2 வேறு வேறு பொருள்களை எப்படி சொல்லலாம் என்றால் இதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த பிரகரணம், இந்த கான்டெக்ஸ்ட் எம்பெருமானின் கல்யாண குணங்களை கூறுவதால் இப்படி 2 பொருள் கொள்ளலாம். அனைத்து விதமான கல்யாண குணங்களும் கொண்ட எம்பெருமானுக்கு அத்வேஷம் மட்டுமே ஒரு பெருமை என்று கூற இயலாது. அத்வேஷத்தை மட்டுமே கொண்டு சேதனனை காப்பாற்றியாக வேண்டும் என்னும்படியாக எம்பெருமானுக்கும் இவனுக்கும் இயற்கையாகவே சம்பந்தம் உண்டு. எம்பெருமான் அனைத்து விருப்பங்களும் இயல்பாகவே நிறைய பெற்றவன் என்பதால் சேதனனிடம் அத்வேஷத்திற்கு மேல் எதனையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது விலக்காமை, அவன் வேண்டாம், எம்பெருமானிடம் வரவேண்டாம் என்று எண்ணாமல் இருப்பது, அதற்கு மேல் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. சம்சாரத்தில் உள்ள பல ஜீவன்களுக்கு இப்படிப்பட்ட அத்வேஷம் கூட பிறக்காது, சிலருக்கு மட்டுமே உண்டாகும். அத்வேஷத்தை மட்டுமே கைக்கொண்டு, விலக்காமையை மட்டுமே கைக்கொண்டு சேதனனை காப்பாற்றுதல் என்பது எம்பெருமானுக்கு பெருமையே அல்லாமல் தோஷம் அல்ல. இப்படியாக பலவிதமான காரணங்களால் மெய் என்ற பதத்திற்கு 2 பொருள்கள் கூறப்பட்டன. மேலும் தோஷம் இல்லாத மெய்யர்களாக எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவர்கள் நித்தியசூரிகள் மட்டுமே ஆவார். இப்படிப்பட்ட மெய்யான தன்மை சம்சாரிகளிடம் உண்டாவதற்கு வாய்ப்பில்லை. சம்சாரிகளிடம் உண்டாகக்கூடிய ஏதோ ஒன்றால் மட்டுமே அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்படியாக இருக்க வேண்டும். மித்ரபாவேன சம்பிராப்தம் என்று ராமாயணம் யுத்த காண்டத்திலே சொல்லுவான். எம்பெருமான் ராமபிரான் சொல்லுவான், மித்ரபாவேன, நண்பன் என்ற பாவனையில் வேஷத்தில் வந்தாலும் சம்பிராப்தம், அவனை கைவிட மாட்டேன், நண்பன் என்னும் வேஷத்தில் வந்தாலும் கைவிட மாட்டேன் என்று ராமபிரானே அருளி செய்தான். எப்போது அருளி செய்தான் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். விபீஷணன் இவனிடம் சரணடைய வருகிறான். வரும்போது சுக்ரீவன் முதலான அனைவரும் இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அரக்கர்களின் தம்பி இவன், நம் தாயாரை அபகரித்து கொண்டவனுடைய தம்பி, எப்படி இருப்பான் அவன், அவன் ஏதோ சூது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லும்போது அப்பொழுது ராமபிரான் அருளி செய்வார், மித்ர பாவேன சம்பிராப்தம், அவன் நண்பன் என்ற வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் அவனை கைவிட மாட்டேன் என்று அருளி செய்தான். ஆகவே இந்த காரணங்களால் அத்வேஷம் என்னும் மெய் கொண்டவர்களுக்கு எம்பெருமான் மெய்யை உடையவனாக உள்ளான் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் அத்வேஷத்தை மோட்ச சாதனமாக கொள்ள முடியுமா என்றால் இயலாது.
தனக்காக வாழ்வதை நீக்கி அவனுக்காக வாழ வேண்டும் என்னும் ஆசை அறிவுள்ள ஒருவனின் சொரூபத்திலேயே அடங்கி விடுகிறது. பரமபதத்தில் எம்பெருமானை அனுபவிக்கும் போதும் இந்த எண்ணம் இருக்கும். ஆகவே இது மோட்ச சாதனம் ஆகாது. பொய்யற்கே பொய்யனாகும். மெய் என்று கூறும்படியாக இருப்பதாகவும் உண்மையில் பொய் என்று கூறும்படியாக இருக்கிற அத்வேஷம் ஒருவனிடம் இனிமேல் உண்டாகாது. விலக்காமை என்பது ஒருவனிடம் இனிமேல் உண்டாகாது என்று எம்பெருமான் அறிகின்ற நேரத்தில் மிகுந்த வருத்தத்துடன் அவனை விட்டு அகன்று செல்கிறான். பாம்பால் கொத்தப்பட்ட ஒருவனின் நெற்றியில் கொத்தி பார்த்து அங்கு நீர் இல்லை என்றால் இவன் மரணமடைந்து விட்டான் என்று சொல்வது வழக்கம். இதுபோன்று மேலே கூறப்பட்டவனின் விஷயத்தில் எம்பெருமான் இனி இவனை கரையேற்ற வழியில்லை என்று எண்ணியபடி உண்மையான வருத்தத்துடன் செல்கிறான். மெய்யற்கே என்பதில் உள்ள ஏ என்னும் ஓசை அத்வேஷத்தை கூறுகிறது. பொய்யற்கே என்பதில் உள்ள ஏ என்னும் ஓசை உண்மை என்று கூறவல்ல பொய்யில்லாத பொய்யர்களை குறிக்கிறது. மெய் என்பது சத்தியத்தை குறிக்கும். சத்தியம் என்றால் எம்பெருமானை பற்றிய ஞானத்தை குறிக்கும். பொய் என்றால் எம்பெருமானை தவிர்த்த உலக விஷயங்கள் குறித்த ஞானமாகும். மெய்யர்க்கு மெய்யனாகவும் பொய்யர்க்கு பொய்யனாகவும் எம்பெருமான் நின்றதை எங்கு காணலாம் என்றால் என்னை போல் என்னிடமே காணலாம் என்கிறார் ஆழ்வார். என்னை போல எல்லையற்ற காலம் உலக விஷயங்களில் ஈடுபட்டு தன்னிடம் ஈடுபடாமல் பொய்யனாக நின்றேன். அவனும் பொய்யனாக என் அருகிலே வராமலேயே நின்றான். எனக்கு அத்வேஷம் பிறந்தவுடன் ஓடி வந்து என்னை ஆட்கொண்டான். ஆக இரண்டையுமே என்னிடம் காணலாம் என்கிறார். விதியிலா என்னை போலே. இவனுடைய எளிமை இப்படிப்பட்டதாக இருந்தபோது எல்லையற்ற காலங்கள் உலக விஷயங்களில் மட்டும் ஈடுபட்டு பகவத் விஷயத்தில் ஈடுபடாமல் நின்ற துர்பாகியசாலி என்று தான் இதுவரை இழந்த பேற்றை எண்ணி வருந்துகிறார் ஆழ்வார். பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் என்று முதல் திருவந்தாதியிலே சொல்லுது போன்று பெற்ற பேற்றின் மூலம் கெட்டிய மகிழ்வை காட்டிலும் எல்லையற்ற காலம் இந்த பேற்றை இழந்த காரணத்தினால் உண்டாகும் வருத்தமே அதிகமாக இருக்கிறது என்கிறார். நிந்திதக ச வசேல்லோஹோ ஸ்வாத்மாப்யேனம் விகர்கதே. ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். யார் ராமனை காண்பதில்லையோ, யாரை ராமன் காண்பதில்லையோ அவன் உலகத்தாரால் நிந்திக்கப்பட்டபடி வாழ்கிறான் என்று ராமாயணம் கூறியது காணலாம். இப்படியாக மெய்யென்று கூறும்படியாக உள்ள பொய்யை கொண்டு சேதனர்களை ஆள்பவன் தனக்கு வேறு ஆள் கிட்டாமையாலே இப்படி செய்கிறானோ என்றால் புட்கொடி உடைய கோமான். மெய்யாகவே கைங்கரியம் செய்பவர்கள் பலர் சேர்ந்து செய்கின்றவற்றை ஒருவரே செய்யலாம்படியாயுள்ள நித்திய சூரிகள் கணக்கில் அடங்காமல் இருந்த போதும் அத்வேஷம் மட்டுமே தன்மையாக கொண்ட என்னை எடுத்துக்கொண்டானே என்று வியந்து கூறுகிறார். புட்கொடிய உடைய கோமான். கொடி என்றால் தாசஸ் சகா வாகனம். ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார் கூறுவது போல தாசஸ் சகா வாகனம், நண்பனும் வாகனமும் என்பதற்கேற்ப பலவிதமான கருடன் செய்கின்ற கைங்கரியங்கள் அனைத்தும் அதனாலே கூறப்பட்டன. நிவாச சையா, இதுவும் அந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். நிவாச சையா, படுக்கையாகவும் என்பதற்கேற்ப ஆதிசேஷன் முதலான பல நித்திய சூரிகள் சேர்ந்து செய்கிற செயல்களை ஒருவரே செய்யும்படியாக அல்லவோ நித்திய சூரிகள் இருக்கிறார்கள். கோமான் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக உள்ளதால் இப்படி இருக்கிறான். இத்தனை உயர்ந்தவன் ஒரு சம்சாரி சிக்க மாட்டானா என்று ஏன் தேட வேண்டும்? பலவிதமான செல்வம் உள்ளவர்கள் தங்கள் கையில் இருக்கும் ஒரு காசு விழுந்தால் கூட அந்த காசு தங்களது எங்கே எங்கே என்று தேடுவார்கள். அதுபோன்று ஆத்மாக்கள் இவனது உடைமையாக இருப்பதால் இவன் தேடுகிறான். உய்யப்போம் உணர்வினார்கட்கு. எல்லையற்ற காலமாக பொய்யான வாழ்க்கையில் ஈடுபட்ட நிலையில் இருந்து மீண்ட நாம் பிழைக்கும் வழி ஏதும் உள்ளதோ என்னும் எண்ணம் மேலோங்கி நிற்பவர்களுக்கு இந்த உணர்வு உண்டாகாமல் இருப்பவர்கள் அனைவரும் தாங்கள் முடியப்போம் என்ற எண்ணம் கொண்டவர்களே ஆவர்.
பகவத்கீதையிலே கண்ணன் எம்பெருமான் சொல்லுவான், புத்தி நாசாத் பிரணயச்சதி, புத்தி நாசமாகும் போது சம்சாரத்தில் அழிகிறான் என்றதை காணலாம். பிழைத்துக் கொள்பவர்களின் சிந்தனை எப்படிப்பட்டது என்றால், தற்செயலாக பிறந்த புண்ணியம் காரணமாக நாம் யார், நமக்கு ஏற்ற நிலையை விடுத்து இப்போது மாறுபட்ட நிலையில் உள்ள தன்மை என்ன, இந்த நிலை நீங்கி நமது சொரூபத்திற்கு ஏற்ற தன்மையை பெறும் வழி என்ன என்று எண்ணுவதால் உண்டாகும் அறிவே ஆகும். பிழைத்துக் கொள்பவர்களின் சிந்தனை அப்படிப்பட்டதுதான். ஒருவன் என்று உணர்ந்த பின்னை, சர்வேஸ்வரன் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற ஞானம் பிறந்த பின்னர், உடல் மட்டுமே இருக்கவில்லை, இந்த உடலை காட்டிலும் நித்தியமான ஆத்மா என ஒன்று இருக்கிறது, அந்த ஆத்மாவின் சுவாமியாக இருக்கும் சர்வேஸ்வரன் ஒருவன் உண்டு என்னும் ஞானம் உள்ளவர்களுக்கு, ஒருவன் என்று உணர்ந்த பின்னை 24 அசேதனங்களை காட்டிலும் மாறுபட்ட ஆத்மா இருக்கிறான் என்று ஏற்கின்றனர். ஆனால் அவர்களில் பலர் ஆத்மாவை காட்டிலும் உயர்ந்த 26வது தத்துவமாக எம்பெருமான் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றனரே. ஐயப்பாடு அறுத்து தோன்றும். சர்வேஸ்வரன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்காத போதே இவனுக்கு ஐயமெல்லாம் உண்டாகிறது, சந்தேகம் உண்டாகிறது. ஆனால் அந்த ஐயம் நீங்கிய பின்னர் ஈஸ்வரனே அடையத்தக்கவன், ஈஸ்வரனே விரோதிகளை நீக்குபவன் என்ற ஐயங்களை எம்பெருமான் இதனை கொண்டு விளக்குகிறான். ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன். கீதையில் சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், சிஷ்யத்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், உன்னை சரணடைந்த என்னை சிஷ்யனாக ஏற்று நியமிப்பாயாக என்று நின்ற அர்ஜுனனுக்கு தனது உபதேசம் மூலமாக இந்த ஐயங்களை நீக்கினான் கீதையிலே கண்ணன் எம்பெருமான். அர்ஜுனன் அளவுக்கு ஞானம் இல்லாதவர்களுக்கு தனது அழகை காட்டி அவர்களின் ஐயங்களை நீக்கும்படியாக தோன்றுவான். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே திருமேனி அடிகளுக்கு என்றும் கண்டவாற்றால் தனதே உலகன நின்றான் என்றும் கூறுவது போல, இவனை பார்த்தவுடனேயே இவனே சர்வேஸ்வரன் என்று உறுதியாக கூறும்படியாக எம்பெருமானின் அழகு இருக்கிறது. அவனுடைய ஊர் அரங்கம் அன்றே. இப்படிப்பட்ட அழகுடன் கூடிய எம்பெருமானை பரமபதம் சென்றால் அல்லவோ பார்க்கலாம், அனுபவிக்கலாம் என்று சிலர் சந்தேகம் கொண்டு ஆழ்வாரிடம் கேட்டனர். அதற்கு ஆழ்வார் அவசியமே இல்லை, சம்சார மண்டலத்தில் உள்ள இந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலேயே அனுபவிக்கலாம் என்று சொன்னார். அங்கே ஏன் செல்ல வேண்டும், அருகிலேயே வந்திருக்கிறான் அவன். திருவரங்கத்தில் யார் வருவார்கள், யார் வருகிறார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறான். அதனாலே சம்சார மண்டலத்தில் உள்ள இந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலேயே அவனை அனுபவிக்கலாம் என்றார். பரமபதம் இவனுடைய அரச சபை என்றால், திருவரங்கம் இவன் சபை முடிந்து தங்கும் அரண்மனையாகும் என்று நயம்பட உரைக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. அற்புதமான ஒரு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல, பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான், உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை, ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் ஊர் அரங்கம் அன்றே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை இறுகப் பற்றிய திருவரங்கன் ஸ்ரீ ரங்கநாதன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம். அந்த நம்பெருமாளை தவிர, அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, பரமகாருணிகர், இராமாயண பெருக்கர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.